பாஸ் வரலாற்றிலேயே இந்த சீசனில் தாங்க நிறைய சாதனைகள் நடந்திருக்கு. அதாவது இந்த சீசனில் தான் 2 ரெட் கார்டு, இந்த சீசனில் தான் முதல் பெண்மணிக்கு ரெட் கார்டு, இந்த சீசனில் தான் ஒஸ்டான சீசன்ற பேர். எல்லா விதமான சாதனைகள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறைய சாதனைகள். பாசிட்டிவாக எதுவுமே இல்லை, எல்லாமே நெகட்டிவ் தான். கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல் முறையாக ஒரு சீசனில் ஹால் ஹவுஸ் நாமினேஷன் ஒன்று இல்லவே இல்லை இந்த சீசனில். ஆனால் இந்த சீசனில் பணப்பெட்டியும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியல, ஏன்னா 6 பேர் தான் இருக்காங்க. இந்த 6 பேருக்கு எதுக்காக பணப்பெட்டி? டைரெக்டாக ஒரு வாரம் வச்சுட்டு அடுத்து 6 பேரையும் டாப் 6 ஏற்றி நம்ம ஒருத்தரை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது பார்த்தா இப்போ நமக்கு சந்தேகமாக வந்திருக்கு. அதுக்கான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் 4 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க, 2 பேர் அந்த நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. என்னடா இது இருக்கிறது 6 பேர். அந்த 6 பேரில் 2 பேர், ஒருத்தவங்க டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டாங்க. அது நல்லாவே பண்ணாங்க. டிக்கெட் ஃபினாலே கார்டன் ஏரியாவில் ஒரு செட் அமைச்சு அங்கே ஒரு டோர் மாதிரி வச்சு அங்கே அதுக்குள்ளே தான் டிக்கெட்டு ஃபினாலே இருக்குது. கார்டன் ஏரியாவில் போய் நிற்க வச்சு அரோரா நிற்க வச்சு, அப்புறம் பார்த்தா அந்த டோருக்குள்ளேருந்து விஜய் சேதுபதி வராப்பில் அவர் ஃப்ரேம் மாதிரி இருக்குது. டிக்கெட்டு ஃபினாலே ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது. அதை அரோரா கிட்ட கொடுக்குறாப்புல. நிறைய விஷயங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா, இந்த பீட ஃபேன்ஸ்க்கு அரோரா ஃபைனல்ஸ் பிடிக்கல, வயிறு எரியுது, வயிற்றுச்சலாக இருக்குது. ஐயோ இவ போயிட்டாலே, நம்மளால் இல்லாத இடத்துல இவ போயிட்டாலே அப்படின்னு சொல்லி வயிற்றுச்சலில் கண்ணா பின்னால் அந்த பொண்ணை பற்றி பேசி ரொம்ப அனாவசியமாக ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க விஜய் சேதுபதி கேட்பார், நீங்கள் நிறைய இடங்களில் தெளிவான காரணங்கள்லாம் சொல்கிறீங்க, எப்படி நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. புக்ஸ் படித்தோம் அப்படின்னா நமக்கு நாலேஜ் அதிகமாகும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் படிச்சிருக்கேன் சார், ஆனால் எல்லாமே ரொமான்டிக் புக்ஸ் தான், லவ் ஸ்டோரிஸ் தான் நான் படிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த வயசில் படிக்காமல் எந்த வயசில் படிப்பாங்க அப்படின்னு விஜய் சேதுபதியும் சொல்லுவார். இது கேஷுவலாக ரொம்ப நார்மலாக அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு கான்வர்சேஷன். அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, பார்த்தீங்களா எப்படி வலிரா, பார்த்தீங்களா இவ அதை பண்ணுறா, பார்த்தீங்களா இதை பண்ணுறா, பார்த்தீங்களா டிக்கெட்டு ஃபினாலே டிக்கெட் கொடுக்கும்போது பக்கத்தில் ரொம்ப ஒராசி நின்னாங்களாமா, விஜய் சேதுபதி பிடிக்கும்னு சொன்னால். அதாவது வயிற்றுச்சலில் கத்துறன்ற பேரில் பார்வதி எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, சூரியனை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்ட்டு. இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 6 பேருமே சூரியன்கள் தான். வெளியில் இருக்கக்கூடிய இந்த பீட ஃபேன்ஸ், இந்த சாம்பி கூட்டம் நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் சங்க பிடிச்சி கடிக்கிறதுக்கு தான் வெயிட்டிங். யாரெல்லாம் சிக்குனா கடித்து குதறிடுவானுங்க. அந்தளவுக்கு வெளியில் எங்கள் அக்கா போயிட்டாங்க, எங்கள் கேமர் அக்கா போயிட்டாங்க, பார்வதிக்கு அநீதி நடந்துடுச்சு, ஐயோ அம்மம்மான்னு நெஞ்சிலையும் வாயிலும் அடிச்சுக்கிட்டு இவங்க அழுறது ஒரு பக்கம் சுகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் வேடிக்கையாக காமெடியாகவும் இருக்குது. தேவைதாண்டா அவங்களுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். சரி, நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அரோராவை நாமினேட் பண்ண முடியாது. இன்னொரு நம்பர் யார் தப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷனில் இருந்து சபரி அவர்கள் தப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் 4 நபர்கள். அதில் கானா வினோத் அவர்கள், திவ்யா அவர்கள், அதுக்கப்புறமா சாண்ட்ரா, விக்கல்ஸ் விக்ரம். இந்த 4 பேருக்கு நடுவில் மட்டுமே இந்த வாரம் நாமினேஷன் நடக்க போகுது. ஸோ இந்த 4 பேரில் மக்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறாங்க? இப்போது இதில் ஒரு மிகப்பெரிய ரோல் யாரோடைய ரோலாக இருக்கும்? மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு கூட்டம் தயாராகிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் யார் அப்படின்னா வேறு யார், நம்ம பீடையன்ஸ் தான். அவங்களுடைய ஓட்டு யாருக்கு? இப்போ திவ்யா இருக்காங்க, கானா வினோத் இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க, விக்கல்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேரில் யாருக்கு ஸ்கெட்சு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் தான் ஸ்கெட்ச் இருக்கும். அவங்களில் யாராச்சும் ஒருத்தரை வெளில அனுப்பணும்னு சொல்லி தான் ஸ்கெட்சு போடுவாங்க. ஸோ இந்த பீரியன்ஸ் ஒன்று எய்தர் விக்கல்ஸை சூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா கானா வினோத்தை சூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த 2 பேருக்கும் ஓட்டை போட்டு மேலே ஏற்றி திவ்யாவையும் சாண்ட்ராவையும் கீழே இறக்கிடுவோம் அப்படின்னு கூட அவங்க சூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன தான் பண்ணாலும், அதாவது என் குணத்தை ஒத்து போகிற மக்களை பிடிக்கிறதுல எனக்கு வெற்றி கிடைக்காது. ஜென்ரல் ஆடியன்ஸை நம்ம பிடிக்கணும். ஜென்ரல் ஆடியன்ஸ் மனசு வச்சா மட்டும்தான் இந்த சீசனில் ஒருத்தர் டைட்டில் வின் பண்ண முடியும். அந்த ஜென்ரல் ஆடியன்ஸை பிடிக்கிறத பார்வதி கைவிட்டுட்டாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பார்வதியை கண்டாலே பிடிக்காது. நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா
பார்வதியினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. லேட்டஸ்ட்டாக அவங்க போட்ட வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை மட்டும் படித்து பாருங்கள். அப்போது இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க, பார்வதி தான் டைட்டில் வின்னர், மக்களுடைய ஆதரவு வந்து பார்வதிக்கு இருக்குன்னு ஒரு பக்கம் இந்த ட்விட்டரில் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, குலைச்சிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்கடா போனீங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில்? இன்ஸ்டாகிராமில் ஒரு 10,000 கமெண்ட் இருக்கும் பார்வதிக்கு, குறைஞ்சது ஒரு 5,000 கமெண்ட் இருக்கும். அந்த 5,000 கமெண்ட்டில் 4,500 கமெண்ட் பார்வதியை திட்டி தான் போட்டிருப்பான். அப்போ அவங்களாம் யார்? அந்த திட்டி போடுறவங்களாம் யார்? பார்வதியினுடைய ரெட் கார்டு எவிக்ஷனை பார்த்து கொண்டாடிய மக்கள் யார்? அவங்க தான் நியூட்ரல் ஆடியன்ஸ், அவங்க தான் ஜென்ரல் ஆடியன்ஸ். ஜென்ரல் ஆடியன்ஸ் அனைவருக்குமே பார்வதி வெளியில் போகணும் அப்படிங்கிறது தான் எண்ணமே. ஸோ அது நிறைவேறிச்சு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 பேர் வந்து நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ இதில் யார் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று விக்கல்ஸ் விக்ரம், இன்னொன்று சாண்ட்ரா. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பணப்பெட்டி வச்சு அந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 பேரில் இந்த வாரம் வந்து ஒரு நாமினேஷன் ஒரு எவிக்ஷன் நடக்குது அப்படின்னா, அப்போ 4 பேர் தான் ஃபினாலேக்கு போவாங்களா அப்படிங்கிற எனக்கு டவுட். இப்போ வந்து யார் இருக்காங்க? சபரி இருக்காப்புல, கானா வினோத், திவ்யா, சாண்ட்ரா, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், 6 பேர். இப்போ இந்த பணப்பெட்டி ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாரு, மீதி 5 பேர் இருப்பாங்க. வீக்கெண்டு உள்ள ஒரு எவிக்ஷன் வச்சாங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. அப்போ 4 பேர் அனுப்புவாங்களா? அப்படி யோசிக்கும் பொழுது மேபி பணப்பெட்டியை கட் பண்ணுவாங்களோ. இப்போ நாமினேஷன் நடக்குது அப்படின்னா பணப்பெட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. நாமினேஷன் இல்லை அப்படின்னா பணப்பெட்டி எடுத்துகிட்டு ஒருத்தர் போவார், 5 பேர் அடுத்த வாரம் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நாமினேஷன் நடந்தாலும் வெளியில் போக போகிறது 2 நபர்களுக்குள்ளே தான் அந்த போட்டி இருக்கும், சாண்ட்ரா ஆர் விக்ரம். ஸோ வியானாவும் பிரவீன் அவர்களும் வந்திருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சம்பவம் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி நம்ம வந்து என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்றதை பேசியிருக்கோம். பட் லைவில் இன்னும் வேறு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து பேசி அவளை போட்டு பொழந்து உரிச்சி உப்பு கண்டம் போட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா வெளியில் இஷ்டத்துக்குன்னு பேசிட்டாங்க மேடம், பேசிட்டு உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே அவங்க வந்து பேசும்போது அதுக்கான தக்க பதிலடியை நம்ம கொடுப்போம். சரி, இப்போ இந்த 4 பேரில் உங்களோட சாய்ஸ் யாராக இருக்கும்? யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும், யார் வெளியில் போவா, உங்கள் ஓட்டு யாருக்கு? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.